ஜென்குரு டோஜோன்னு ஒரு முனிவர் இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் 10,000 பொன் காசுகள் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அவர் அந்த குருவையே பார்த்துருக்காரு. ஆனால் அந்த குரு எந்த ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனால் அவர் தாங்கிக்கவே இல்லை. பெரிய செல்வந்தர் நான் நாட்டிலேயே, எனக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு செல்வந்தர் குருவை பார்த்து கேட்டிருக்காரு. அப்போ குரு சிம்பிளாக ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. நீ என்கிட்ட எதிர்பார்க்கறது அந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா இல்லை நன்றிங்கிற வார்த்தையா? ஆமாம், அந்த நன்றிங்கிற வார்த்தை தான் நான் உங்களை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அந்த ஜென் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு உன்னோட அன்பளிப்பு தேவையில்லை. நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிட்டதுனால நீ எனக்கு நன்றியோடு இருக்கணுமே தவிர நான் உனக்கு நன்றியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாமளும் லைஃப்பில் குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணிவிட்டு தேங்க்ஸுங்கிற வார்த்தைக்காக ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது நடக்கலை அப்படின்னா அந்த திருப்பி அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம். ஆக்சுவலாக அது இருக்கக்கூடாதுல்ல. நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நன்றி எங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலை. மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்கு தமிழ் மயத்துடன் இருந்திருங்க.